عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. آمنا بالله. صدق الله مولانا العلي العظيم. அல்லாஹுக்காக மக்கள் மீது யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் பைத்துல்லாவை ஹஜ் செய்வது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறான். உடலாலும் பணத்தாலும் சக்தி பெற்றவர்கள் ஆயுளிலே ஒரு முறையாவது புனித மக்கா சென்று பைத்துல்லாவை ஹஜ் செய்ய வேண்டும் என்பது கடமையாக இருக்கிறது. இந்த ஆயத்தை மையமாக வைத்து சில சட்ட திட்டங்களை இமாம்மார்கள் நமக்கு இங்கே ஆய்வு செய்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஹஜ் என்றால் என்ன? டிக்ஷனரியில் அதற்கான பொருள் அல் கஸ்து இலா முஅல்லம், ஒரு கண்ணியமான இடத்தை நோக்கி நாடி தேடி செல்வது, அதான் ஹஜ். ஷரியத்திலே ஜியாரத்து மக்கானின் மக்சூஸின் பி ஜமானின் மக்சூஸின் பி ஃபேலின் மக்சூஸ் என்கிறார். ஒரு குறிப்பிட்ட புனித ஸ்தலத்தை ஜியாரத்து செய்வது, தரிசிப்பது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட அமல்களோடு. நாம் ஹஜ் செய்கின்றோமே, நாம் குறிப்பிட்ட புனித ஸ்தலத்தை நாம் தரிசிக்கிறோம். மக்கா, அங்கே காபா, அங்கே சஃபா மர்வா, மக்காம் இப்ராஹிம் போன்ற குறிப்பிட்ட நாட்களில் தான் நாம் ஹஜ் செய்ய முடியும். அது என்ன? துல்ஹஜ் மாதத்துடைய அந்த பிறை 8ஆம் நாளிலிருந்து 5 நாட்கள், அந்த 5 நாட்கள் தான் அந்த ஹஜ்ஜினுடைய கடமைகள் வாஜிபுகள் அமைந்திருக்கின்றன. குறிப்பிட்ட செயல் என்ன? அங்கே நாம் என்னென்ன அனுஷ்டானங்களில் ஈடுபட வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் எடுத்துரைத்திருக்கிறதோ அந்த அனுஷ்டானங்களை சரியான முறையில் நிறைவேற்றுவது. இந்த 3 விஷயங்களோடு இணைந்தது தான் ஹஜ் என்பது நம்முடைய ஷரியத்தினுடைய பார்வையில. ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் அவர் எப்படி ஹஜ்ஜுக்கு செல்வார் என்கின்ற மசாயிலை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் கண்டிஷன் அவருக்கு இருக்கிறதா? இருக்கிறது. ஒரு பெண் தனியாக ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாது, ஒரு மஹ்ரமோடு தான் செல்ல வேண்டும், அல்லது தம்முடைய கணவரோடு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். இது ஒரு பெண்ணுக்கு கடமையாக இருக்கிறது. பொதுவாகவே ஒரு பெண்மணி தம்முடைய வீட்டிலிருந்து அவர் வெளியே செல்வதாக இருந்தால் மஹ்ரமுடன் செல்ல வேண்டும், அல்லது சக பெண்மணிகளோடு செல்ல வேண்டும், அல்லது நம்முடைய கணவனோடு செல்ல வேண்டும். மசாஃபத்தை கசர் அளவுக்கு பிரயாணம் பண்ணால், தொழுகை கசர் செய்கின்ற அளவுக்கு உண்டான தொலை தூரம் பிரயாணம் பண்ணினாலே ஒரு பெண்ணுக்கு இந்த கண்டிஷன் இருக்கிற போது ஹஜ்ஜிலையும் அதே கண்டிஷன் இருக்கிறது. ஹஜ்ஜிலே முக்கியமான ஃபர்லுகள் என்னவென்றால் 3 ஃபர்லுகள் ஹஜ்ஜிலே இருக்கிறது. எஹ்ராமோடு நாம் ஹஜ் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். எஹ்ராம் இல்லாமல் நாம் ஹஜ் செய்ய முடியாத ஃபர்ல். நம்பர் 2, அரஃபாவிலே தங்கு. அல் ஹஜ்ஜு அல் உகூஃப் பி அரஃபா என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. அரஃபாவிலே தங்காதவருக்கு ஹஜ்ஜு கூடாது. லட்சமாக செலவு செய்து புறப்பட்டு போய் அரஃபாவிலே தங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மறு ஆண்டு, அடுத்த ஆண்டு அந்த ஹஜ்ஜை அவர் கலா செஞ்சாக வேண்டும். நம்பர் 3, தவாஃபு ஜியாரா. இந்த ஹஜ்ஜு முடிகிற போது தவாஃபு ஜியாரா என்று கடைசி தவாஃபு வல் யத்தவஃபு பில் பைத்தில் அத்தீக் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இந்த 3ம் ஃபர்லுகளாக இருக்கிறது. நம்பர் 1 இஹ்ராம், நம்பர் 2 அரஃபாவிலே தங்குவது, நம்பர் 3 தவாஃபு ஜியாரா. வாஜிபுகள் இருக்கின்றன. எதெல்லாம் ஃபர்லு என்பதை ஹாஜிமார்கள் தெரிய வேண்டும், எதெல்லாம் வாஜிப் என்பதையும் தெரிய வேண்டும். ஃபர்லுகள் நிறைவேறாவிட்டால் ஹஜ் கூடாமல் போய்விடும். வாஜிபுகள் நிறைவேறாவிட்டால் அதற்கு கஃபாரா கொடுக்க வேண்டும், குற்ற பரிகாரம் கொடுக்க வேண்டும். சில சமயங்களில் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டாகும். தமு கொடுப்பது என்று அரபிகளே கூறுவார். வாஜிப் என்ன? முஸ்தலிஃபாவிலே இரவு தங்குவது. ஹாஜிமார்கள் முஸ்தலிஃபாவிலே தங்குவார். அரஃபாத்திலிருந்து புறப்படுவார்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னாலே. இரவு முஸ்தலிஃபாவிலே தங்கி மகரிபு இஷா தொழுகையை ஜம்மு செய்து கஸ்ர் செய்வார். அது வாஜிபாக இருக்கிறது. அப்படி அவர்கள் அங்கு தங்கும்போது ஃபஜ்ர் டைம் வந்ததற்கு பின்னாலும் சற்று நேரம் அவர்கள் அங்கே இருக்க வேண்டும். அது வாஜிப்.
சில பேர் அவசரப்படுவார்கள். இரவோடு இரவாக நாம் மினாவுக்கு புறப்படலாம் என்று புறப்பட்டு விடக்கூடாது. ஃபஜ்ர் தொழுகை அங்கே நிறைவேற்ற வேண்டும். சில நிமிடங்கள் அங்கே இருந்து நாம் அவுராதுகள், அதுகார்கள், அமல்களிலே நாம் ஈடுபட வேண்டும். வாஜிப். நம்பர் 2, சஃபா மருவாவுக்கு மத்தியிலே சயி செய்வது வாஜிபாக இருக்கிறது ஹாஜிமார்களுக்கு. நம்பர் 3, கல்லறிகின்ற இடங்களில் 3 இடங்கள் இருக்கின்றனவே, கல்லறிவது வாஜிபாக இருக்கிறது. நம்பர் 4, கடைசியாக ஹஜ்ஜெல்லாம் முடித்து விட்டு புறப்படும் போது ஒரு தவாஃப் இருக்கிறது, அது வாஜிபு. நம்பர் 5, அந்த ஹஜ்ஜு முடிகின்ற அந்த தருவாயில தலைமுடி இறக்க வேண்டும் என்று இருக்கிறது, ஆண்களும் பெண்களும். பெண்கள் முடியை, கடைசி முடியை நறுக்குவார்கள். ஆண்கள் ஒன்று மொட்டையடிப்பார்கள் அல்லது கட் பண்ணி கொள்வார்கள். நம்பர் 6, அதே போன்று அரஃபாவிலே சூரிய அஸ்தமனம் வரையும் தங்கியிருப்பது. அதற்கு முன்னாலேயே அவசரப்பட்டு புறப்படக்கூடாது. அங்கே பஸ்ஸில் அமர வைத்து விடுவார்கள். 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் பஸ்ஸில் அமர வைத்து விடுவார். மணிக்கணக்கிலே நாம் பஸ்ஸில் அமர்ந்து கொண்டு அங்கே அமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பின்பு ஒரு குண்டு வெடிக்கும், அதாவது அடையாளம், நாம் சங்கு ஊதுவது போன்று. அதற்கு பின்புதான் பஸ்ஸுகள் எல்லாம், பேருந்துகள் எல்லாம் புறப்பட ஆரம்பிக்கும். அத்தோடு வாஜிபில 7வது வாஜிபு என்னவென்று கேட்டால், ஹதி கொடுப்பது, குர்பானை கொடுப்பது. ஹஜ்ஜ கிரான் யாரு பண்ணுகிறார்களோ, ஹஜ்ஜ தமத்து யாரு பண்றார்களோ, இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஹஜ்ஜ தமத்து தான் செய்வார்கள். முதலில் உம்ராவை நிறைவு செய்துவிட்டு ஃப்ரீயாகிவிட்டு, ஆர்டினரி ட்ரெஸ்ஸோடு ஃப்ரீயாகிவிட்டு, அதற்கு பின்பு ஹஜ்ஜுடைய சீசன் வருகிற போது ஹஜ்ஜு செய்வார்கள். அதே போன்று தர்த்தீபாக செய்வது. அனபியாக்களை பொறுத்தவரை அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில முதலிலே கல்லறிவது மினாவிலே, பின்பு குர்பானி கொடுப்பது, அடுத்து தலைமுடி இறக்குவது என்பது அந்த வரிசை பிரகாரம் செய்வது வாஜிப். இதெல்லாம் வாஜிபு. அன்பாரம் பெருமக்களே, ஹாஜிமார்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று வாதாவு தவாஃபு ஜியாரா, நாம் அந்த தவாஃப் தவாஃப் பற்றி சொன்னோம் அல்லவா, தவாஃபு ஜியாரா ஃபர்ல் என்று. அதை அந்த ஐயாமும் நகருக்குள்ளேயே, அதாவது 11, 12, 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்குள்ளே நிறைவேற்றுவது அது வாஜிபாக இருக்கிறது. தலைமுடி இறக்குவது என்பது ஹரம் ஷரீஃபுக்கு வெளியே சென்று இறக்கக்கூடாது, ஹரம் ஷரீஃபுக்கு உள்ளேயே தலைமுடி இறக்க வேண்டும், அதுவும் நகருடைய நாட்களிலே. இதெல்லாம் வாஜிபாக இருக்கிறது. மற்ற எல்லாம் சுன்னத்துக்களாக இருக்கின்றன. மிகவும் சாதாரணமாக லேசான ஒரு விஷயம்தான். சுன்னத்தான கிரியைகள் என்னவென்று கேட்டால், ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு சென்ற உடனேயே தவாஃபுல் குதூம் என்று சொல்வார்கள். அது உம்ராவுடைய தவாஃபோடு தவாஃபுல் குதூம் செய்வது. குறிப்பாக ஹஜ்ஜை இஃப்ராது செய்யக்கூடியவர்களுக்கு தவாஃபு குதூம் சுன்னத்தாக இருக்கிறது, கிரான் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கு. முக்கியமான விஷயம் அன்பான பெருமக்களே, எந்த தவாஃபுக்கு நன்கு கவனிக்க வேண்டும். எந்த தவாஃபுக்கு பின்னால் சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சை செய்ய வேண்டியிருக்கிறதோ அந்த தவாஃபில ரமல் இலுத்திபாவில் ஈடுபடுவது. ரமல் என்றால் மல்யுத்த வீரர்களை போன்று கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக நடப்பது, ஒரு 3 சுற்றிலே மட்டும். இலுத்திபா என்றால் வலது பக்கம் ஓப்பனாக இருக்க வேண்டும். வலது பக்கத்தினுடைய துணியையும் இடது பக்க துணியையும் சேர்த்து இடது பக்கமாக போடுவது. அதற்குத்தான் இலுத்திபா என்று சொல்வார். தவாப் செய்கின்ற ஒவ்வொருவரும் இவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தவாஃபுக்கு பின்னாலே சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சை செய்ய வேண்டிய, தொங்கோட்டம் போட வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இது சுன்னத்தாக. இது சுன்னத்து தான், இது வாஜிபும் அல்ல, ஃபர்லும் அல்ல. நாம் அங்கே பார்க்கலாம். இது இந்த சுன்னத்தை இயன்று மட்டும் நாம் நிறைவேற்ற வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபிகளும் புனித மதீனாவிலிருந்து மக்காவிற்கு அந்த சுல்ஹு உதைபியாவுக்கு பின்னாலே மறு ஆண்டு அவர் உம்ராவுக்கு வருகிற போது இவ்வாறு செய்தார்கள் நாம் பார்க்கிறோம். நபியினுடைய அந்த சுன்னத்தை நாம் பின்பற்றுவதிலே நிறைந்த ஒரு பரக்கத் இருக்கிறது. அதே போன்று அன்பான பெருமக்களே, சுன்னத்துகளில் முக்கியமான ஒரு சுன்னத் மினாவிலே சென்று விடுவது தர்வியாவுடைய நாள். தர்வியாவுடைய நாள் துல்ஹஜ் 8ஆம் நாள். 8ஆம் நாள்லேயே நாம் மினாவுக்கு சென்று விட வேண்டும். அன்று இரவு அங்கே தங்க வேண்டும், அது சுன்னத். அதே போன்று மினாவிலிருந்து அரபாத்துக்கு நாம் புறப்படுகிற போது அரபா நாளிலே சூரியன் உயர்ந்ததற்கு பின்னாலே நாம் புறப்படுவது என்பது அது அங்கே உள்ள அந்த சூழ்நிலையை பொறுத்திருக்கிறது. முஸ்தலிஃபாவில் இரவு தங்குவது என்பது அது சுன்னத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. லைலத்தை யௌமின் நகர், அந்த நகருடைய நாளில் தங்குவது என்பது. உசுலுஃபி அரபாத்திலே குளிப்பதும் சுன்னத்தாக இருக்கிறது. மினாவிலே
10, 11, 12 நைட்ல இரவிலே தங்குவதெல்லாம் சுன்னத்தாக இருக்கிறது. எனவே ஹஜ்ஜினுடைய ஃபர்ல்கள் என்னவோ, ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் என்னவோ, ஹஜ்ஜினுடைய சுன்னத்துகள் என்னவோ, இவற்றை இயன்ற மட்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக அந்த ரமல் இல்திபா சம்பந்தமாகத்தான் நம்முடைய ஹாஜிமார்கள் சற்று ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். அதை நாம் அலட்சியம் பண்ணிவிடக்கூடாது. நாம் சொன்னதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சஃபா மர்வாவுக்கு மத்தியில சஹி செய்ய வேண்டிய அவசியம் ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கும் உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கும் தான் ஏற்படும். எனவே அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ரமல் என்பது மல்யுத்த முபாரிஸ் என்பார்கள் மல்யுத்த வீரர்களுக்கு. அவர்கள் யுத்த வீரர்கள் அந்த இராணுவ வீரர்களுக்கு மத்தியிலே தங்களுடைய அந்த தோல் புஜத்தை அசைத்தவாறு காலை சற்று அகற்றியவாறு வேக வேகமாக செல்வார்கள். தவாஃபிலே நாம் பார்க்கலாம், எங்கே கேப் கிடைக்கிறதோ நம்முடைய மக்கள் அந்த எஹ்ராம் உடையோடு அப்படி வேக வேகமாக செல்வதை பார்க்கலாம். அதற்குத்தான் ரமல் என்பார்கள். யஹுஸ்ஸ மஷீஹன் கத்திஃபைன் கல் முபாரிசி யத்தபஹ்தஹு பைன ஸஃபைல் கிதால் வ யுஸ்ரிஹு ஃபில் மஷீ என்று அரபியிலே காணப்படுகிறது. இல்திபா என்றால் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துணியை எடுத்து இடது பக்க துணியோடு எடுத்து போட்டு வையக்கூனு கத்திஃபுல் ஐமன் மக்சூஃபா, வலது புஜம் இருக்கிறது, அது திறந்தவாறு இருக்கிறது. நாம் பார்த்திருக்கலாம், அது சாதாரணமாக போட்டே நாம் பார்க்கலாம். குறிப்பாக எஹ்ராம் உடைய அணியக்கூடியவர்கள் முறை பிரகாரம் அணியை அணிந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அவர்கள் உள்ளாடை அணியாவிட்டாலும் கூட அவுரத்தை திறந்து விடுமோ, அவுரத்தை தெரியுமோ என்கிற பயம் வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நல்ல முறையில் மடித்து அடுக்கடுக்காக அவர்கள் ட்ரெஸ் பண்ணினார்கள் என்றால், நாம் கைலி கட்டினோம் என்றால் எப்படி பாதுகாப்பாக இருக்குமோ அதை விட கூடுதல் பாதுகாப்பு எஹ்ராம் உடையில் இருக்கிறது. அதற்கு சில நடைமுறைகளும் இருக்கின்றன, அதற்கு சில வழிமுறைகளும் இருக்கின்றன. அது சம்பந்தப்பட்டவர்களை கேட்டு தெரிந்து கொண்டோம் என்றால் ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு மனாசிக் அமல்களையும் சிறப்பான முறையில் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். வல்ல அல்லாஹ் அது போன்ற நற்பாக்கியங்களை நமக்கும் நம்முடைய சந்ததிகள் அத்தனை பேருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.